குட்டீஸ்க்குலாம் ரொம்பவே பிடிச்ச சிக்கன் ரைஸ் தாங்க பண்ண போகிறேன். வெளியில் வாங்கி கொடுத்தீங்கன்னா அஜினமோட்டோலாம் அதில் சேர்க்கறதுனால அந்த அளவுக்கு உடம்புக்கு ஹெல்தி கிடையாது. நாமளே வீட்டில் செஞ்சு கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வேக வைக்காதீங்க, ஒரு ஆஃப் பாயில் வேக வச்சா போதும். அந்த தண்ணியில் கொஞ்சம் எண்ணெய் கலந்து வேக வைங்க, அப்போ தான் ரைஸ் ஒட்டாமல் இருக்கும். இன்றைக்கி சிக்கன் ரைஸ்க்கு குடமிளகாவும் கோசும் தான் எடுத்திருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். 65யும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 65 ரெசிபி தனியாக நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். முட்டையும் ஒரு பக்கம் பொடி மாஸ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ரெடி பண்ண உடனே ஈஸியாக சிக்கன் ரைஸ் டக்குன்னு செஞ்சிடலாங்க. நான் சிக்கன் 65 பண்ண ஆயிலே போட்டுக்கிட்டேன். கட் பண்ண கோஸு, கட் பண்ண குடமிளகா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூனு சோயா சாஸு, ஒரு டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸு, ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸு, இதை மூணுத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு, நான் இதுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் மசாலா எதுவுமே ஆட் பண்ணலை, இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஏற்கனவே ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தேன். ஸோ ரைஸை கொட்டி நல்லா கலந்துட்டு 65 பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை நல்லா பிச்சு பிச்சு வச்சுருந்தேன். ஸோ அதையும் போட்டு முட்டை பொடி மாசியும் அதில் போட்டு நல்லா ஒரு சூப்பராக கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு, காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் போட்டு, குட்டீஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்து ரைஸ் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் வேணும்னா போட்டுக்கலாம். சூப்பரான சிக்கன் ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல்